ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 6 எலுமிச்சைப்பழ சாறு புழிஞ்சிக்கோங்க. குங்குமம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேஜ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வைங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். மருதாணியே போடாமலே நல்லா செகந்திருக்கும். சீக்கிரமாக எங்கேயாச்சும் கிளம்பணுன்னாக்கா நம்ம இந்தமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், நல்லா செகந்துருச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செகண்ட் டிப், சார்ஜ் ஒயரை நம்ம கண்ணா பின்னான்னு சுருட்டி போட்டு பேக்கில் போட்டோம்னாக்கா அது எடுக்கக்குள்ளே ரொம்ப சிக்கி விழுந்து போயிடும். சில சமயம் பிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்லேயுமே இந்தமாரி பண்ணி நீங்கள் ஒரு ஹூக்கில் கூட மாட்டிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். டிப் நம்பர் 3, ஸோ நம்ம மாவு கொட்டி வச்சுட்டு அந்த கவர் நம்ம சுருட்டி வச்சுருவோம். ஸோ அந்தமாரி சுருட்டி வைக்காமல் நம்ம இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தெரியாமல் வச்சுருவோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட எடுத்து கீழே கொட்டிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியாமலே நாமளே கீழே கொட்ட வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக லாக் ஆயிரும். ஸோ கீழும் கொட்டாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 4, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பாட்டிலுக்கு தான் தூக்கி போட்டுருங்க. அதோட மூடியை வச்சு நம்ம சூப்பரான லைட்டர் ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறோம். வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கோங்க. அது பின் பக்கம் நம்ம டபுள் டேப் போட்டிக்கலாம். அப்புறம் கிச்சன் வாலில் ஒட்டச்சிக்கலாம். ஸோ நம்ம அழகான நம்மளுடைய லைட்டர் ஸ்டாண்ட் ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ₹1 செலவில்லாமலே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அழகான லைட்டர் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. டிப் நம்பர் 5, ஸோ உங்கள் வீட்டில் பேரிச்சம்பழம் பாக்ஸ் இருந்தால் போதும், வாட்டர் கேன் மூடி இருந்தால் போதும், அழகான முட்டை ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பேரிச்சம்பழம் பாக்ஸ் எடுத்துக்கலாம். டபுள் டேப் எடுத்துக்கோங்க. வாட்டர் கேன் மூடிக்கு பின்னாடி டபுள் டேப் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படியே ஒட்டி அழகான முட்டை ஸ்டாண்ட் ரெடி. ஸோ இதில் முட்டையை வச்சுக்கலாம். நம்ம ₹1 செலவு இல்லாமலே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அழகான நம்ம முட்டை ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணி. டிப் நம்பர் 6, ஸோ உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான பாக்ஸ் இருந்தால் தூக்கி தூரம் போடாமல் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸுக்கு சென்டராக ப்ளஸ் மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க, 4 சைடு. ஸோ பலூன் எடுத்து அந்த மாட்டி விட்ருங்க. நம்ம வீட்டில் செவத்தில் மாட்டிக்கலாம். ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம இந்தமாரி ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 7, உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கா? தூக்கி தூரம் போடாமல் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு காலி கண்டெய்னர் எடுத்து அது மேலே வச்சு மார்க் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே வாட்டர் கேன் மூடி எடுத்து அங்கேயும் மார்க் போட்டுக்கிட்டு ஒரு கத்தி ஹீட் பண்ணி அது கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்டான ஹேண்ட் வாஷ் இருந்துச்சுன்னா ஸோ அதனோட மேல் பம்ப் மூடி மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ குட்டி ஹோல்ஸில் பம்பை போட்டுட்டு பெரிய ஹோல்ஸில் கண்டெய்னர் போட்டு உள்ள லிக்விட் ஊற்றி நம்ம எப்பயும் போல் டிஷ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அழகான வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வீட்டிலேயே டிஷ் வாஷர் ஹோல்டர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 8, நீங்கள் தோசை சுடுறப்ப இந்த மாதிரியே தோசைகளிலே தோசை ஊட்டியதா? அப்போ இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. மேலே தூள் உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கலக்கி வச்சிருந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து 2 அறுத்து மேலே போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணோட்டி ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு தோசை. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு தேய்ங்க. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக தோசை வரும். ஃபஸ்ட்டு தோசை சாப்பிட்றாதீங்க, அதை தூக்கி தூர வச்சுருங்க. 2வது தோசை சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 9, நீங்கள் சோப்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்கள் சோப்பு சீக்கிரம் கரையாது. உங்களோட சோப்பு பாக்ஸ் எடுத்துக்கோங்க.